த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்த பல திட்டங்களை புட்டின் அவர்கள் தவிடுபொடியாக்கி இருக்கிறார். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல விரிவா பார்க்க இருக்கிறோம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளா நடந்துட்டு வர்றது நமக்கு தெரியும். இதுல 2 தரப்பிலுமே பலத்த சேதங்கள், இன்னும் சொல்ல போனா உக்ரைனுக்கு பெரும் சேதங்கள். இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபரா ஜோ பைடன் இருந்த வரைக்கும் இந்த போர் நிற்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியமும் இல்லாமல் இருந்தது. உக்ரைனுக்கு தேவையான அத்தனை ராணுவ உதவிகள், உளவு உதவிகள்னு எல்லா விஷயங்களையும் அமெரிக்கா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய யூனியன் தொடங்கி பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவா இருந்தாங்க. இதனால ரஷ்யா இந்த போர்ல ரொம்ப அவங்க நினைச்ச வேகத்துல போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனா அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா நிலைமை அப்படியே மாறுச்சு. அவர் வந்த முதல் நாளே என்னுடைய வேலை உலகத்துல எங்கெங்கெல்லாம் போர் நடக்குதோ அது எல்லாத்தையும் நிறுத்துறதுதான் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாரு. ஏற்கனவே இஸ்ரேல் காசா இடையிலான போர் அப்படின்றது ஓரளவுக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததா அவரு மிக முக்கியமா இலக்கா வச்சிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்ததான். இதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கான வர்த்தக ரீதியிலான, வணிக ரீதியிலான நிறைய லாபங்கள் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போர் நடந்தா தங்களால பெரிய அளவுல பிசினஸ் பண்ண முடியல அப்படின்றத ஒரு பிசினஸ் மேனா ட்ரம்ப் ரொம்ப தீவிரமா புரிஞ்சு வச்சிருந்திருக்கிறாரு. அதனால எப்படியாவது இந்த போரை நிறுத்திடணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. ஏற்கனவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய நேரில் வரவழைச்சு, அதாவது அமெரிக்காவுடைய வாஷிங்டனுக்கு வரவழைச்சு வெள்ளை மாளிகையில அத்தனை உலக மீடியாக்கள் இருக்கும் போதும் கூட கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம, கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம அவ்வளவு மோசமா ஜெலன்ஸ்கியை நடத்தி இருந்தாரு. என்னன்னு சொல்லி, நாங்க நினைச்சோம்னா 2 வாரத்துல இந்த போர் நின்றும், உக்ரைனுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அத்தனை ராணுவ உதவிகளையும் நிறுத்திட்டோம், எங்களுடைய உதவி உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க கதை முடிஞ்சுது அப்படின்றத வெளிப்படையாவே திட்டி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கியை தனிப்பட்ட முறையிலையும் கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இது உலக அளவுல பெரும் பேசுபொருளாகவும் பெரும் எதிர்வினைகளையும் ட்ரம்புக்கு எதிராக ஏற்படுத்தியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த சூழல்ல அப்படியே ட்ரம்ப் பேசும் பொழுதே உடனடியா அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினாரு ஜெலன்ஸ்கி. எங்களால உங்களுடைய எந்த கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்க முடியாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன கண்டிஷன் போட்டாங்க? உங்களுக்கு இந்த 4 வருஷ போர்ல நாங்க கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி இருக்கிறோம், அது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். கொடுக்க முடியாட்டி உங்க நாட்டுல இருக்கக்கூடிய கனிம வளங்களை அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்றத வெளிப்படையாவே கேட்டாரு. ஆடி போயிட்டாரு ஜெலன்ஸ்கி. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. உடனடியா அமெரிக்கா என்ன பண்ணாங்க? அது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த அத்தனை ராணுவ உதவிகளையும் நிறுத்திட்டாங்க. ஏன், இந்த போர் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உளவு தகவல்களை கூட கொடுக்க மறுத்துட்டாங்க அமெரிக்கா. உக்ரைனுக்கு இது பெரும் பின்னடைவு. ஏன்னா சரியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு நடந்த அதே தினங்கள்ல இருந்து ரஷ்யா உக்ரைன் மீதான போரை மிக தீவிரப்படுத்தினாங்க. ஒரு நாளைக்கு 100கணக்கான ட்ரோன்கள் உக்ரைன் மீது ஏவப்பட்டு கிட்டத்தட்ட அந்த நாட்டுடைய 20% நிலத்தை ரஷ்யா இப்ப பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே கைவிட்டு போயிருந்த நிலங்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா மீட்டு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம உக்ரைன்ல புது நகரங்களையும் அவங்க பிடிச்சுக்கிட்டே போறாங்க. இந்த நிலைமை இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் நீடிச்சா இன்னும் ஒரு 20-25% நிலம், உக்ரைனோட நிலம் ரஷ்யா கிட்ட போயிரும் அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்ற மாதிரியான கணக்கீடுகள்லாம் கூட சொல்லப்படுது. இதனை அடுத்துதான் ஜெலன்ஸ்கி, சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு இறங்கி வந்தாரு. அமெரிக்காவுடைய அத்தனை கண்டிஷனுக்கும் ஓகே சொன்னாரு. உடனடியா அமெரிக்கா என்ன பண்ணாங்க? 30 நாள் நாங்க ஒரு போர் நிறுத்தத்தை இடைக்காலமா கொண்டு வரலான்னு இருக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு ஓகேவா? நீங்க எது சொன்னாலும் ஓகே அப்படின்னாரு ஜெலன்ஸ்கி. ஏன்னா அவர்கிட்ட வேற வழி இல்லை. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 30 நாள் போர் நிறுத்தத்தை எந்த விதமான தாக்குதலும் எங்க மீது நடத்தப்படக்கூடாது, அமெரிக்கா எங்களுக்கு ராணுவ உதவிகளை மீண்டும் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த போர் நிறுத்தம் ராஜாங்க ரீதியில நடக்கணும் அப்படின்ற மாதிரியான சில கண்டிஷன்ஸை மட்டும் கொடுத்தாரு. அமெரிக்காவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை விட மிக முக்கியம், நாங்க ஓகே சொல்லிட்டோம், ஆனா ரஷ்யா என்ன சொல்றாங்கன்றத கேட்டு சொல்லுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. உடனடியா அமெரிக்கா ரஷ்யா கிட்ட பேசக்கூடிய வேலைகளையும் ஈடுபட்டாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி யுஎஸ் உடைய ஸ்பெஷல் என்வேயான ஸ்டீவ் விட்காஃப் ரஷ்யாவுடைய தலைநகரான மாஸ்கோவுக்கு போய் அமெரிக்க அதிபர் புட்டினை நேர்ல சந்திச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்புடைய சார்பா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியல, ஆனா அந்த என்வாய் கிளம்பிட்டாரு ரஷ்யால இருந்து. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர்களை சந்திச்ச ரஷ்ய அதிபர் புட்டின் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். எங்களுக்கும் போர் நிறுத்தம் வேணும் தான், ஆனா இந்த போர் நிறுத்தம் 30 நாட்கள் செய்யப்படுறதுல யாருக்கு என்ன லாபம்?
இந்த 30 நாள்ல எதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? உக்ரைன் அவங்களுடைய படைகளை மேலும் பலப்படுத்துறதுக்கா, அவங்களுடைய சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்றதுக்கா, அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து அடுத்த என்ன திட்டம் வகுக்க போறாங்கன்றதுக்காகவா? சரி, போர் நிறுத்தத்தை எப்படி அமல்படுத்துறது? யார் இதுக்கான ஆர்டர்ஸை கொடுக்கறது? ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்துல போர் நிறுத்தத்தை மீறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் நீளம் இந்த எல்லை பகுதிகளா இருக்கு. இது அத்தனையும் கண்காணிக்க போறது யாரு? சின்ன தப்பு கூட நடக்காதுன்னு உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? இப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை ட்ரம்ப்பை நோக்கி எழுப்பி இருக்கிறாரு புட்டின். இதன் மூலியமா உலகத்துல நானும் ஒரு பெரிய அதிபர் தான், நானும் வல்லமை வாய்ந்த ஒரு தலைவர் தான் அப்படின்றத மீண்டும் உலகத்துக்கு சொல்லி இருக்கிறாரு புட்டின். உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ணி இருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பாத்தீங்களா, ரஷ்யா எப்பவுமே இந்த மாதிரி வஞ்சகமான ஒரு திட்டத்தை தான் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு போர் நிறுத்தம்லாம் வேணாம், அவங்களுக்கு தேவை உக்ரைன் படையினரை இன்னும் அதிக அளவுல கொண்டு குவிக்கணும் அப்படின்றத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. உடனடியா ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்களும். நாங்க நல்ல முடிவை ரஷ்யா கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம், நான் மட்டும் இல்ல உலகமே எதிர்பார்த்திருந்தது, ஆனா நடக்கல, பார்ப்போம் அப்படின்றதோட நிறுத்தினது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை மேலும் விதிச்சிருக்கிறாங்க. எதுல? ரஷ்யா ஆயில்ஸ் மற்றும் பேங்கிங் செக்டார்ஸ்ல. அது என்ன பேங்கிங் செக்டார்ஸ்? இப்ப ரஷ்யாவுடைய ஆயிலை வாங்குறாங்கல்ல நாடுகள், அந்த நாடுகள் வர்த்தகம் செய்யும் பொழுது அமெரிக்க டாலர்ல பண்றாங்க அப்படின்னா அதிக அளவிலான வரி விதிக்கிறது மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கும் சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரம்ப் கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதுதான், நான் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க விரும்புறேன், ஒருவேளை அந்த சந்திப்புல ஏதேனும் மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. ஆனா புட்டின் அதுக்கு சம்மதம் தெரிவிப்பாரா அப்படின்றதுதான் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஒருவேளை இந்த 2 வல்லரசு தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது உலகமே எதிர்பார்க்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஆனா ட்ரம்ப் போட்டிருந்த மிகப்பெரிய திட்டங்கள் அத்தனையுமே புட்டின் தன்னுடைய வார்த்தைகளால உடைச்செறிஞ்சிட்டாரு அப்படின்றதுதான் நம்ம இந்த நிகழ்வுகள் மூலியமா தீர்க்கமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இனி அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த 2 தலைவர்கள் எப்ப சந்திச்சுக்குவாங்க, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது எல்லாத்தையுமே வரக்கூடிய வீடியோக்கள்லையும் தொடர்ச்சியா நம்ம விரிவா பார்க்கலாம். சரி, ட்ரம்ப்புடைய இந்த திட்டம் இப்போ உடைஞ்சு போயிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? புட்டின் மீண்டும் ஒரு வல்லமை மிகுந்த தலைவர் அப்படின்றத பறைசாற்றி இருக்கிறாரு. பொதுவா அதிகம் பேசாதவங்க தங்களது செயல்பாடுகள் மூலியமா தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. புட்டின் அவர்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. அவருடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.